சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது. உன்னை தொடர்ந்து வந்த துயரங்கள் இன்றோடு விலகிவிடும். நீ மனதார விரும்பிய வாழ்க்கை இனி உன்னிடம் மலரப்போகிறது. நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. அது உன்னை வெற்றியினை நோக்கி அழைத்து செல்லும். என் வாக்கு உனக்கு பொய்யாகாது. என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். பிள்ளையே, வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை மீண்டும் மீண்டும் அதே நிலைக்கு தள்ளுவது போல தோன்றும். அது உன் அப்பா முருகன் சோதனை அல்ல. நீ செய்த கர்மத்தின் விளைவுதான். ஒவ்வொரு உயிரும் தன் செயல் பயனையே அனுபவிக்கின்றது. ஆகையால் என் அன்பு பிள்ளையே, மனம் தளராதே. நெஞ்சில் உறுதியுடன் நிற்கும் போது பல ஆண்டுகளாக முடியாமல் இருந்த விஷயங்களும் எளிதாக மாறும். நீ மனதை சுத்தமாக வைத்தால் எண்ணங்கள் தெய்வீகமாய் மாறும். எண்ணம் மாறும் இடத்தில்தான் நிலைமை மாறும். பூஜை, வழிபாடு இவை அனைத்தும் மன அமைதிக்காகத்தான். ஆனால் உண்மையான பூஜை உன் மன உறுதியே. அதுவே உன்னை மீண்டும் எழுப்பும் சக்தி. உன் அப்பாவாக இந்த முருகன் அருள் எப்போதும் உன் மனதில்தான் உள்ளது, வெளியிலில்லை பிள்ளையே. மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் வாழ்க்கை நிமிரும். பிள்ளையே, இரவு வந்து சூழ்ந்தது என்று பயப்படாதே. இருளில்தான் நிலா பிரகாசமாய் ஜொலிக்கிறது. அதுபோல் உன் வாழ்க்கையின் இருளும் உன்னை இன்னும் ஒளிவீச வைக்கவே வந்துள்ளது. இன்று நீ சந்திக்கும் துயரங்கள் நாளைய வலிமையின் விதைகள். புதிதாக அறிய நினைப்பதை விட ஏற்கனவே நீ கற்ற நல்லவற்றை நடைமுறைப்படுத்தி பழகு. அதுவே உனக்கு நம்பிக்கையையும் நிலைத்து நிற்கும் வெற்றியையும் தரும். இன்றைய இந்த இரவிலும் நீ கடந்து வந்த நொடிகளை நினைத்து வருந்த வேண்டாம். அது நல்லதாய் இருந்தாலோ கஷ்டமாய் இருந்தாலோ அந்த அனுபவங்களை எல்லாம் நான் உனக்காக வைத்தேன். நாளைய விடியல் உனக்கு மிகவும் சிறப்பாக இருக்க என் அருளால் மாற்றி தருவேன். பிள்ளையே, இந்த உலகம் பெரும்பாலும் காசு பணத்தின் மேல்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. பணம் இல்லாமல் உண்மையை பேசினாலும் சிலரின் காதுகளில் அது ஒலிக்காமல் போகும். ஆனால் நினைவில் கொள், உண்மை ஒருபோதும் அழியாது. அது தாமதமாகினாலும் வெளிப்படும். பணம் தற்காலிகம், உண்மை நிரந்தரம். நீ பேசும் உண்மை என் பார்வையில் எப்போதும் மதிப்பும் பலனும் தரும். பிறர் கவனிக்கவில்லை என்றாலும் உன் உண்மை என் கையில் சேமித்து வைக்கப்படுகிறது. காலம் வந்ததும் அதற்குரிய எடையாக கௌரவம், நட்பலன் உனக்கு வந்து சேரும். எத்தனையோ துயரங்களையும் சோதனைகளையும் நீ தைரியமாக கடந்து வந்து விட்டாய். இப்போது அந்த இருள் எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையில் பொற்காலம் தொடங்கப் போகிறது. உன்னை வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் கூட உன் வெற்றியின் ஒளியால் ஆச்சரியப்படுவார்கள். நீ அவர்களின் கண் முன்பே ஜொலிப்பாய். இந்த முருகனின் வேல் உனக்கு பாதுகாப்பும் வெற்றியும் தரும். மனதில் நம்பிக்கை வை, சந்தோஷமாக இரு. பிள்ளையே, உலகம் உன்னை எப்போதும் பயமுறுத்திக் கொண்டே இருக்கும். சிலர் உன் நேர்மையையும் உண்மையையும் பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் நினைவில் வை, மலையிலிருந்து ஓடும் தண்ணீர் போல் தூய்மையாக வாழ்பவருக்கு பயம் எதுவும் நிலைக்காது. உன் மனது யாரையும் ஏமாற்றவில்லை, யாரையும் கெடுக்க நினைக்கவில்லை. அதுவே உன் பெரிய பலம். பயம் என்பது வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தில் தோன்றும் ஒரு நிழல். அந்த நிழலை ஒளி போல் கரைப்பது நான் தான் உன் முருகன். எனது திருவடிக்குள் சாய்ந்து நான் உண்மையோட வாழ்கிறேன் என்று தினமும் சொன்னால் அந்த பயம் கரையும். பிள்ளையே, எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்க உனக்கு ஆசீர்வதிக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் உள்ளமே ஒரு கோவில்தான். ஒரு ஒளியாக என்னை தரிசிக்க உன் உள்ளே கடக்க ஆரம்பித்து விட்டாய். ஒரு நாள் ஒளியாக என்னை தரிசிப்பாய். என்னை பின் தொடர்பவர்களை என்றும் நான் கைவிட்டதில்லை. உன்னுள் மறைந்திருக்கும் மாயை விலகி இறுதியில் என்னை அடைவாய். உன் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுவாய். எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமாக செய்து முடிப்பாய். என்ன நடந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை பெற்றுள்ளாய். கோபம் எரிச்சல் இன்றி இருந்தால் வாழ்க்கை இனிமையாக முடியும். பிள்ளையே, நீ எத்தனையோ கவலைகளை சுமந்து நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் அழுது துடிக்கிறாய். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த கவலைகள் போகவே போகவில்லை. உன் துக்கம் தொண்டையில் நின்று உன்னை மூச்சு முட்டச் செய்கிறது. அடுத்த அடி எடுத்து செல்ல முடியாமல் நீ தடுமாறுகிறாய். என் பிள்ளையே, இந்த வேதனையை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதும் ஏன் கொடுத்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அவர்கள் உன் கர்மத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதனால் கவலைப்படாதே. நீ அழுது தீர்த்த பின் உனக்குள் பிறக்கும் அந்த தைரியமே உன்னை உயர்த்தும். உன் அப்பா முருகன் நான் எப்போதும் உன்னுடன் உனக்காகவே இருக்கிறேன் பிள்ளையே. பிள்ளையே, ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அதை பற்றி கவலைப்படாதே. அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்பதே அதன் அர்த்தம். நான் உன்னை சோதிப்பேன், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் உன்னை வெற்றியிலும் மகிழ்ச்சியிலும் கொண்டு போய் சேர்க்கும். நீ நிம்மதியோடு இரு, நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால்
உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். எப்போதும் தைரியமாக இரு. இன்று முதல் நல்லதே நடக்கும். எல்லாம் மாறும். உன் இன்றைய நிலைமை நிழல் போல விலகி ஒளிமயமான அழகான வாழ்க்கை உன்னை வந்தடையும். கவலைப்படாதே, கலக்கமடையாதே. உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டேன். உன் வாழ்வை ஊரே வியக்கும்படியாக உயர்த்துவேன். கந்தனின் வாக்கு ஒருபோதும் தவறாது. உனக்காக விதிக்கப்பட்ட நல்லது நிச்சயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு முன்னேறு. பிள்ளையே, நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்துவிட்டாய். அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது. நீ எல்லாம் அறிவாய். எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய். ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதை அறிவாய். எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு உணர்ச்சி வசப்படாதே. உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து செல். இழப்புகளை ஏற்றுக்கொள். அந்த தவறு மீண்டும் செய்யாதே. நீ உணர கர்மவினை விலகும். என்னை இறுக பற்றிக்கொள். என் நாமம் உச்சரித்துக் கொண்டு இரு. எல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும். பிள்ளையே, உன் முருகன் உன்னை காண வந்திருக்கிறேன். நான் சொல்வதை சிறிது நேரம் காது கொடுத்து கேள். உன் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும். நம்பிக்கையுடன் கேள். பிள்ளையே, நீ செய்த பாவம் உன்னை கஷ்டத்தில் தள்ளிவிட்டது என்று வேதனையில் தவிக்கிறாய். இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிரும் பாவ கணக்கை தீர்த்தே ஆக வேண்டும். செய்த பாவம் எத்தனை கோவில் குளம் போனாலும் அது தீராது. உன்னால் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உதவி மூலம்தான் உன் பாவங்கள் படிப்படியாக குறையும். நீ செய்கின்ற வேலையில் இருந்து ஒரு சிறு தொகை எடுத்து இல்லாதவர்களுக்கு உணவு அன்னதானமாகச் செய். உன்னால் முடிந்தால் மாதத்தில் ஒரு தடவை உணவு அன்னதானம் செய். நீ செய்த பாவம் தீர்ந்து நல்வாழ்க்கை கிடைக்கும். பிள்ளையே, ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நல்லதை தரும். பயம், சந்தேகம், கவலை நீங்கும். உன் உள்ளம் அமைதியால், நம்பிக்கையால், மகிழ்ச்சியால் நிரம்பும். நான் உன்னோடு இருப்பதால் நீ எங்கு சென்றாலும் உறுதியுடன் தெளிவுடன் முன்னேறுவாய். எதிர்காலத்தின் தடைகளையும் நீ எளிதாக கடந்து செல்வாய். உனக்கு நன்மையே நடக்கும். நான் உன்னோடு இருப்பதால் எந்த பிரச்சனையையும் நீ தாண்டி செல்வாய். மனதில் சந்தோஷம், நிம்மதி, பாதுகாப்பு அனைத்தையும் நீ உணர்வாய். வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் உனக்கு நல்ல அனுபவமாக மாறும். நீ மகிழ்ச்சியுடன் பயமின்றி முன்னேறுவாய். பிள்ளையே, இந்த நேரத்தில் உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது, உன் மனதில் உருவாகும் சந்தேகங்கள், கவலைகள் அனைத்தும் நான் அறிவேன். உன் சந்தேகங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினமும் பதிலளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவலைகளுக்கும் ஏதாவது ஒரு வடிவில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் மனம் வாடுகிறாய். கலங்காதே பிள்ளையே, உனது கஷ்ட காலம் அப்படி ஒரு நேரமாக இருக்கிறதால் உனக்கு இந்த கவலையும் தோன்றுகிறது. பயத்தை ஏற்படுத்தி உன்னை குழப்பத்தில் வைத்திருக்கிறது. ஊழ்வினை காரணமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இந்த நிலை மாறும். துயரங்கள் மாறி உன் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தெளிவடையும். உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும். ஆகையால் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு கண்ணுறங்கு. என்றாவது ஒரு நாள் விடியும் என்று நினைக்காதே. அந்த நாள் விடியும் நேரமாக கூட இருக்கலாம் அல்லவா? இருக்கும் என்று முழுமையாக நம்பு. பிள்ளையே, உன் வாழ்க்கை சோர்வடைந்த பாதையை விட்டு புதிய வழியில் நடக்க நான் வழியை ஏற்படுத்திவிட்டேன். உன் மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் மெல்ல மறைந்து தெளிவு பிறக்கும். நீ சிந்தித்த நல்ல காரியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கும். உன் இல்லத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக பிரார்த்தித்து வந்த ஆசைகளில் ஒன்று இனி நிறைவேறும். உன் முயற்சிக்கு தடை இருந்தால் அது நீங்கும். உன் குடும்பத்தோடு இணைந்து பயணிக்கும் காலம் ஆரம்பமாகிறது. புதிய வழிகள் திறக்கப்படும். ஓம் சரவணபவாய நமஹ.